அத்தை, ஒண்ணு இல்ல, நான் வரத்த. விஸ்வா, என்னப்பா இது? வந்துட்டு எதுவுமே பேசாம போறியப்பா? ஏ, அத்தை மேல கோவமா உனக்கு? இது பாரு விஸ்வா, உன் மனசுல என்ன இருந்தாலும் வெளியில சொல்லிடணும். அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வச்சுக்க கூடாதுப்பா. இது வருதுன்னு சொல்லு விஸ்வா. நான் ஏதோ பேசணும்னு நினைச்சு வந்தேன், என்னால பேச முடியல அத்தை. இத நினைச்சப்ப ஏதாவது சொல்லி உங்க மனசை காயப்படுத்திடுவணும்னு பயமா இருக்கு. விஸ்வா, என்னையும் உன் அம்மாவா நினைச்சுக்கோப்பா. உன் மனசுல என்ன இருக்குதோ அத தைரியமா என்கிட்ட சொல்லுப்பா. நான் உன்னை தப்பாவே நினைக்க மாட்டேன். அத்தை, என் அம்மா உங்ககிட்ட சொத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு அப்பா சொல்றத கேட்டப்போ என் மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. எங்க அம்மா அந்த மாதிரி பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னப்பா நீ? என்ன விஸ்வா இது? நியாயமா பார்த்தா இந்த சொத்து பூரா உன்னோடதுதான்ப்பா. இதுக்கு போய் எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? விஸ்வா, சிவகாமியோட சொத்து நீ துளசியும் தான்ப்பா. உங்களோட சந்தோஷத்துக்காக அவ எந்த தியாகத்தும் பண்றதுக்கு தயாரா இருக்கா. அவளோட ஒரே வருத்தம் உன் அம்மா பைரவி அவளை புரிஞ்சுக்காம ஒரு பகையாளி மாதிரி பாக்குறதுக்கு தான். அவ சமாதானமா போகணும்னு நினைச்சா கூட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எங்களுக்கு எதிராமையுது. இல்ல மாமா, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்க நான் விட மாட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு காரணமே அந்த ருத்ராவும் லக்ஷ்மியும் தான். அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அம்மா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அவங்கள வெளியில அனுப்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இல்ல விஸ்வா, அந்த ருத்ரா மட்டுமே இதுக்கு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ பிறந்ததுல இருந்தே அன்னைக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு. 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் அவங்க அதே பிடிவாதத்துல தானே இருக்காங்க. இத்தனை வருஷத்துல நான் அவங்கள காயப்படுத்தின மாதிரி பேசினதே இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு என் மேல ஏதோ ஒரு கோபம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த கோவத்துலதான் அவங்க துளசிய மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல விஸ்வா, உன் அம்மாவுக்கு ராஜன் மாமா மேல பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கு. அதனால அவர் சிவகாமி மேல பாசமா இருக்கிறத பார்த்து பைரவிக்கு சிவகாமி மேல பொறாம வந்திருக்கலாம். இதுல ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இந்த பிரச்சனை எல்லா ஃபேமிலிலயும் இருக்கு. ஆனா என்ன, நம்ம ஃபேமிலில கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா மாமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். துளசி கிட்டையும் அந்த பொசசிவ்னஸ் இருக்கு. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒருவேளை லேடிஸ்க்கெல்லாம் இந்த ஃபீலிங் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். துளசி பைரவி அண்ணியோட பொண்ணு, அதனால அவளுக்கும் அந்த குணம் அதிகமா தான் இருக்கும். சரி மாமா, நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இனிமே நான் நிம்மதியா தூங்குவேன். அப்ப நான் வராத்த வரேன் மாமா. சரி விஸ்வா. என்ன சிவகாமி, உன் மகன் கிட்ட பேசினதுல ரொம்ப ஹாப்பி ஆயிட்ட போல இருக்கு. இப்போ அது சாப்பிடலாமே. என் மகன் கிட்ட பேசின சந்தோஷத்துல எனக்கு பசியே இல்லாம போயிடுச்சு. நீங்க வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். லக்ஷ்மி, அத்தை சாப்பிட்டாங்களா? என்னடி கிண்டலா? தட்ட பாரு, கொண்டு போன சாப்பாடு அப்படியே இருக்கு. எல்லாம் உன்னாலதான்.
அத்தை ஏன் மாமா வெளிய போக சொன்னதால அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு, பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஓ சரி, தட்டை கொடு, நான் போய் அத்தைய சாப்பிட வைக்கிறேன். யாரு? நீ. அத்தைக்கு கோவமே உன் மேலதான். நீ உண்மையிலேயே அத்தை சாப்பிடணும்னு நினைச்சனா இந்த வீட்டை விட்டு வெளிய போயிடு. அத்தை சந்தோஷமா சாப்பிடுவாங்க. உன்னோட அட்வைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுவா இருந்தாலும் அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்கள எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். குடு குடு, நீ போ. ஏய், நீ எதுக்கு இப்ப உள்ள வந்த? அத்தை, யார் மேல கோவம் இருந்தாலும் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. முதல்ல சாப்பிடுங்க ப்ளீஸ். ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நீயும் உங்க அம்மாவும் திட்டம் போட்டுதான் மாமாவுக்கும் அத்தைக்கும் சண்டையை மூட்டி விட்டீங்க. அப்புறம் என்ன அத்தை மேல புதுசா பாசம்? அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், முதல்ல வெளியே போ. இதுதாங்க நானும் சொன்னேன். ஆனா இவ இருக்காளே, அத்தை நான் சொன்னா சாப்பிடுவாங்கன்னு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கா. அத்தை, என் மேலயும் சிவகாமி மேலயும் உங்களுக்கு கோவம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா சாப்பிடாம இருந்தா உங்க உடம்புக்கு ஆகாது. இத பாரு, என் உடம்ப பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த வீட்லதான் என்ன யாருமே மனுஷியாவே மதிக்கிறது இல்லையே. என் புருஷன் என்னடான்னா என்ன ஏமாத்துக்காரின்னு சொல்லிட்டு இருக்காரு. என் புள்ள என் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் நான் இருந்தா என்ன, செத்த என்ன? என்னை யாரும் வந்து சாப்பிட சொல்ல தேவையே இல்ல. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. எல்லாரும் போங்க. அத்தை சொன்னதை கேட்டல்ல? தட்டை எடுத்துக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. போன் சொல்றேன்ல. ஹே, இது பாரு, இது எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. தேவையில்லாம நீ தலையிடாத. அத்தை பாத்தீங்களா அத்தை? உங்க முன்னாடியே எங்க அக்காவை எப்படி மரியாதை இல்லாம இவ பேசுறா. ஏய் துளசி. ஏய், இப்ப எதுக்கு கத்தி ஊரை கூட்டிட்டு இருக்க? பேசாம இரு. இத பாருமா, நான் யார் உனக்கு? உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் மேல எதுக்கு நீ இவ்ளோ அக்கறை காட்டுற? உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இங்க இருந்து நீ வெளியில போ. நீ என் அம்மா அம்மா. எனக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுதான் ரத்த சம்பந்தம். ஏய், இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? போ வெளியே. நீதான் என் அம்மான்னு இவ்ளோ நாள் தெரியாம இருந்தது. அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை எந்த காரணத்துக்காகவும் நான் இழக்க மாட்டேன். சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் வெளியே போயிடுறேன். ஆனா எனக்கு உங்க சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்காக நான் என் காதலை விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். நீ என்ன சொல்ல வர? உண்மையத்தான் சொல்றியா? அத்தை இவள நம்பவே நம்பாதீங்க அத்தை. இவ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்துறதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கா. லக்ஷ்மி லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றத நாங்க நம்பணும்னா உங்க அம்மா சிவகாமி மேல சத்தியம் பண்ணி கொடு. எங்க அம்மா சிவகாமி மேல சத்தியமா சொல்றேன்.
விஸ்வா லக்ஷ்மி கல்யாணத்தை நானே என் கையால நடத்தி வைக்கிறேன். போதுமா? அப்படின்னா நீதான் என் புள்ள விஸ்வா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும். செய்வியா? அதான் சத்தியம் பண்ணிட்டேன்ல. கண்டிப்பா விஸ்வாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க ப்ளீஸ். இல்லம்மா, நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பசியே எடுக்கல. லக்ஷ்மி, நீ போய் எனக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வா. ஏய் நீரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். ருத்ரா, எப்படியும் துளசி என் பையன்கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுவா. அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணத்தை வச்சிடலாம். ஆமாத்தே, விஸ்வா சம்மதம் சொல்லிட்டா போதும். அப்புறம் இந்த துளசியை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவோம். நாளைக்கு காலையில என் பிள்ளையோட நிச்சயதார்த்தத்தை உங்க கோயில்ல தான் நடத்தி கொடுக்கணும். சரிம்மா, பேஷா பண்ணிடலாம். என்னங்க, வாங்க. ரொம்ப சந்தோஷமா. சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். சார் வாங்க. என்னம்மா ஐயரை வந்துட்டு போறாரு, என்ன விஷயம்? டேய், நாளைக்கு உனக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம் வைக்க போறாங்களா? உனக்கு ஓகே தானே? ஏங்க, அது என்னங்க அவங்கிட்ட போய் ஓகேவான்னு கேக்குறீங்க? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு. நீங்க ஏதாவது பேசி கெடுத்துறாதீங்க. யாரு? நான் கெடுக்கிறேன்? நீதான் இவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்க. விஸ்வா, இவங்க எல்லாருமா சேர்ந்து துளசி கிட்ட ஏதோ பேசி மிரட்டி அவகிட்ட சம்மதத்தை வாங்கிட்டாங்க. எனக்கு இதுல என்னைக்குமே விருப்பம் இல்லடா. நீயாச்சு, உங்க அம்மாவாச்சு. அப்பா, அம்மா, என்னம்மா இது? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு நிச்சயம் சொல்றீங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிக்க டைம் கொடுங்கம்மா. ஏன்பா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது வரைக்கும் துளசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். இப்ப அவளே ஏன் விருப்பப்படி உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதம் சொல்லிட்டா. அப்புறம் என்ன இருக்கு உனக்கு இதுல பிரச்சனை? இத பாரு, நீயும் உன்னோட மனசை மாத்திக்கிட்டு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கோ. துளசி, விஸ்வா கிட்ட போய் பேசி அவனோட சம்மதத்தை வாங்குற வழிய பாரு. அவன் சம்மதிக்கலனா
பைரவி அத்தை வேற ஏதாவது முடிவு எடுத்துட்டு போறாங்க. அக்கா, துளசி அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கா. சொன்னபடி நடக்கலன்னா அவங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிடுங்கிற பயம் மனசுக்குள்ள இருக்கும்ல. அதனால எப்படியாவது மாமா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவா. என்ன துளசி, நான் சொன்னது கரெக்ட் தானே? விஸ்வா, எல்லா விஷயத்துக்கும் ஒரு எண்ட் இருக்கு. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போச்சு. நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்ன விஸ்வா, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அன்னைக்கு உனக்காக நான் அம்மா கிட்ட சண்டை போட்டப்போ நீ என்ன சொன்னு உனக்கு ஞாபகம் இருக்க துளசி? என்ன சொன்ன? எதுவா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பேசுன்னு சொன்னேல. ஆனா நீ மட்டும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம அம்மா கிட்ட எனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல துளசி. துளசி, ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தலான்னு ஏதாச்சும் ஐடியா யோசிச்சு வச்சுதான் இப்படி ஒரு ப்ராமிஸ பண்ணியா? அப்படியெல்லாம் எதுவுமே நான் யோசிக்கல விஸ்வா. இங்க பாரு துளசி, விளையாடாத. இது நம்மளோட லைஃப் பிரச்சனை. நான் ரொம்ப சீரியஸாவே கேக்குறேன். நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. வேணும்னா நீயே ஏதாவது ஐடியா பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை ஸ்டாப் பண்ணு. என்னால எல்லாம் முடியாது. அப்படின்னா என்ன மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா துளசி? எதுக்கு என்னையவே கேள்வி கேக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்கல்ல நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு. அப்பவே அவங்க கிட்ட சண்டை போட வேண்டியதானே, கேள்வி கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேக்குற? அவங்க கிட்ட தான் நீ என்ன விட்டு கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்கீ. அதுக்கப்புறமும் நான் அம்மா கிட்ட போய் என்னன்னு கேக்குறது? எப்படி சண்டை போடுறது? அவங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க, செத்து போயிடுவேங்கறாங்க. என்ன பண்றது விஸ்வா? அவங்க என் அம்மா. அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் அவங்கள பேசி சமாளிச்சுப்பேன். நீ எதுக்காக அவசரப்பட்டு அவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ண? யார கேட்டு அப்படி சொன்ன? நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் பழகிட்டு இப்ப திடீர்னு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா எப்படி துளசி? அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. அவங்க உன் அம்மா இல்ல, ஏன் அம்மாங்கிற உண்மை மட்டும் எனக்கு தெரியாம இருந்ததுன்னா நான் அவங்க கிட்ட இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். பாரு துளசி, நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. அதை எப்படியாவது நிறுத்தி ஆகணும்னு நம்ம ஏதாவது ஐடியா பண்ணணும். என்னால எதுவும் யோசிக்க முடியாது விஸ்வா. நீ வேணும்னா உன் அப்பா கிட்ட பேசி நாளைக்கு கோயிலுக்கு வர விடாம தடுத்து நிறுத்திரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்பா கோவிலுக்கு வராம இருந்தா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. ஏன்னா என் அப்பா மட்டும்தான் நம்ம கல்யாணத்துக்காக இன்னை வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வா, நம்ம ரெண்டு பேரும் அவர்கிட்ட பேசி பார்ப்போம். வா விஸ்வா, நான் என் அம்மா சிவகாமி மேல ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்டா. நான் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சிவகாமியை தான் பாதிக்கும். நீ தான் போய் பேசணும். நீ இவ்வளவு செல்ஃபிஷா மாறி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல துளசி. சரி, நானே போய் பார்த்து பேசிக்கிறேன்.